Hi friends, welcome back to Jasvi Creations. இன்னைக்கு இந்த வீடியோல பொங்கல் vlog part 2 பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு நாங்க எங்க போனோம் என்ன பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொங்கல் அன்னைக்கு ஒரு ஈவினிங்க்கு மேலே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சோம். இங்கே ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு கோவிலில் போய் பொங்கல் வைப்பாங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் வீட்டில் பொங்கல் வைப்பாங்க. அதே மாதிரி பொங்கல் வீட்டில் வைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து கோவிலுக்கு போகும்போது அங்கே வெளியில் இருந்த சில கடைகளை வீடியோ எடுத்தேன். திருவிழானாலே நல்லா நிறைய கடைகளாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஃபேமிலியோடு போகும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இப்போவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பெருசாக எதுவும் இருக்காது, இதில் ஜஸ்ட் ஒரு vlog மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இப்போ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடலூரில் இருக்குது. பச்சை வாழம்மன் அப்படின்ற சாமி இருக்காங்க, அப்புறம் வாழ்முனி, அந்த மாதிரி 2-3 சாமிகள். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். ரொம்ப நிறைய ஸ்பேஸு, ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து ஈவினிங்க்கு மேலே ஒரு 3 o'clock தான் போனோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு காலியாக இருந்துச்சு. காலையில் பார்த்திங்கன்னா இன்னும் க்ரௌடாக இருக்கும். இதுதான் வாழ்முனி. இன்டீரியர் வியூ இதுதான். வெளியில் இன்னும் நிறைய ஆலமரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பேஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே ஒரு ஆறும் ஓடும். நம்ம சிட்டி லைஃப்பை பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நம்ம இவ்வளோ பெரிய கோவில் எங்கேயும் சிட்டியில் பார்க்க மாட்டோம். எல்லாம் சின்ன சின்ன கோவில் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே அவங்களோட நேட்டிவ் போகும்போது ஒரு ஹாப்பினஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். மற்றபடி இதில் எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எதுவும் இருக்காது. இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஹஸ்பண்டாக எடுத்தாரு, நான் எதுவுமே எடுக்கலை. பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குடி பையன் வந்து விளையாடிட்டு இருந்தான். ஃபோட்டோ பார்க்க சொன்னால் திரும்பி விசிறி பார்த்துட்டு இருந்தான். அதனால் திருப்பி விட்டார். அவர் வந்து ஹஸ்பண்டோட தம்பி. இவர் தான் வாழ்முனி. ரொம்ப பெரிய சிலை இது. பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்கும். எப்பவுமே ஊருக்கு வந்தவங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துடுவோம். எப்போ லீவுக்கு போனால் எப்போ போனாலுமே. இதெல்லாம் அங்கே இருக்க சின்ன சின்ன சாமிகள் எல்லாம் வந்து அங்கே பக்கத்துலேயே இருக்கும். சுற்றி சுற்றி எல்லாம் காவலாளிகள் அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க, அந்த மாதிரி சாமிகள்னு. இது வந்து இன்டீரியர் வியூ. உள்ளே வந்து இப்படி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அம்மன் உள்ள. ஸோ அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு இப்படி தான் போச்சு. கோவிலில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரே ஒரு குட்டி மாடு இருந்தது. அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீட்டில், அவரோட சித்தி வீட்டில். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா அவுட்டோர் குக்கிங் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சமாக மீன் வாங்கி நாங்கள் மட்டும் செஞ்சிட்டு இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி செஞ்சார். ஸோ பேச்சுலர் மீன் குழம்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தார். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக காய்கறிலாம் அரைஞ்சிட்ருக்காங்க குட்டி பசங்க. ஸோ நான் வெங்காயம் கட் பண்ணேன். மற்றபடி ஃப்ரீயாக தான் இருந்தோம் அன்றைக்கி ஃபுல்லாக. இது வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி காலையில் நான்வெஜ், மதியம் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஈவினிங் தான் வந்து பொங்கல் வைப்பாங்க வீட்டில். ஸோ அன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ தான் இது எல்லாமே. அந்த ரெசிபி தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். மீன் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுவாங்க.
பொங்கல் அன்னைக்கு ஈவினிங், அதாவது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் பொங்கல் வச்சதை அடுத்த வீடியோவாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் வீட்டுக்குள்ளே வேறு சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. சிக்கன், அது மீன் குழம்பெல்லாம். இது நாங்கள் சும்மா வச்சோம். ஸோ பேச்சுலர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சீரியஸாக. இதில் வந்து புளி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் வீட்டில் வந்து இது சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்காக சேவல் உரிக்கலான்னு சொல்லிட்டு உரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சேவல் தான் இது. ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்தார் இவர். கஷ்டப்பட்டு பிடிச்சாங்க. பிடிக்கிற வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஸோ பிடிச்சதுக்கப்புறம் அவர் இப்படி தான் சைலண்ட்டாக இருந்தார். கையிலே வர தூங்கினார் இவர். இப்போ மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சித்தி வந்து சும்மா அடுப்பு பற்ற வச்சு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வடகம் தான் வந்து மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிட்டாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுப்பில் வச்ச மீன் குழம்பு இன்னமும் டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் பச்சை மிளகா, பூண்டு ரெண்டுமே சேர்த்துக்கிறாங்க. அவரைக்காய், தக்காளி சேர்த்துக்கிறாங்க. அவரைக்காய் சேர்க்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடச்சிது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா காயும் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். நம்ம அடுப்பில் செய்யும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே வந்து மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். இப்போது காய் வதங்கினதுக்கப்புறம் அந்த புளி தண்ணியும் மிளகாத்தூள் போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோம். அதுலேயே உப்பும் சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு பார்த்துட்டு திருப்பி வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு குழம்பு. கொதிச்சதுக்கப்புறமா மீன்லாம் சேர்த்துக்கிறாங்க. ஒன்று ஒன்றா மொத்தமாக அள்ளி போட்டுறாதீங்க, ஒன்று ஒன்றா சேருங்க. இப்போ மீன் கொதிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம், எடுத்து வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சீரியஸாக. ஸோ இந்த ரெசிபி இதோட முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் வீட்டில் செய்கிறதுக்காக இவங்க வந்து சித்தி பசங்க அவங்க கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவரோட சித்தி பசங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வச்சு அதுக்கப்புறம் உரிப்பாங்க. ஆனால் அவங்க டைரெக்டாக கையிலே உரிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து சுடு தண்ணி வச்சு உரிக்கும்போது தோல் வராமல் வெறும் அந்த மேலே இருக்க ஃபெதர்ஸ் மட்டும் தான் வரும். ஆனால் இவங்க வந்து தோலோடு சேர்த்து உரிக்கிறதுனால சுடு தண்ணிலாம் தேவையில்லை, நம்ம அப்படியே உரிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் உரிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு, சுடு தண்ணி எதுவும் இல்லாமல் க்ளீனாக. அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து பொங்கல் எப்படி வச்சோம், அதுக்கப்புறம் திருவிழாக்கு போனப்போ அங்கே என்னென்ன வீடியோஸ் எடுத்தேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.